பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் உலகத்திலே பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எப்படி ஒரு பட்டணம் மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த பட்டணம் ஒருபோதும் மறைந்திருக்கவே முடியாது. வெளியரங்கமாய் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அந்த பட்டணம் ஜொலிக்கிறதாய் காணப்படும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 130ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறது? ஆண்டவருடைய வசனம். நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தின் பிரசித்தம் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிறது. நம்முடைய பேதமைகளை மாற்றி நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அப்பொழுதுதான் நாம் உலகத்திற்கு உபயோகமானவர்களாக, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட முடியும். காரணம், நம்முடைய பேதமைகளை ஆண்டவருடைய வார்த்தை மாற்றி அமைத்து விடுகிறது. நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நம்முடைய கண்கள் தெளிவாயிருக்க வேண்டும், நலமானதை பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதத்தின் வெளிச்சத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய கண்கள் தெளிவாயிருக்கும். அப்பொழுது நம்முடைய சரீரம் முழுவதும் பிரகாசமாயிருக்கும். நம்முடைய கண்கள் வேத வசனத்தின் மேல் மிகவும் கவனமாயிருக்கும் பொழுது, அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நம்முடைய கண்கள் தெளிவாயிருக்கும். நம்முடைய சரீரம் முழுவதும் பிரகாசிக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் ஒரு விளக்குக்கு ஒப்பிட்டு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விளக்கு தன்னுடைய பிரகாசத்தினாலே வெளிச்சம் கொடுக்கிறதை போல நம்முடைய சரீரம்
பிரகாசமாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்து ஆண்டவருடைய அன்புக்குள் கடந்து வருவார்கள். ஆகவே நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், பகலின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகளை குறித்து நாம் துக்கப்பட்டு கலங்கி கவலைப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இருளடைந்து போய்விடுகிறது, நம்முடைய சரீரம் இருளடைந்து போய்விடுகிறது. ஆகவே நாம் அப்படிப்பட்ட கவலைகள், பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும்படியாய் அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய், மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முற்காலத்தில் நாம் எல்லாரும் அந்தகாரமாயிருந்தோம், இருளுக்குள்ளே இருந்தோம். இப்பொழுதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் நம்மேல் வீசினபடியினாலே, அவருடைய வார்த்தை நம்மை சந்தித்தபடியினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எப்பொழுதும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இருளை நோக்கி நாம் போகவே கூடாது, அதற்கு விலகி நாம் வெளிச்சத்தின் பாதையிலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மனுஷர்கள் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நற்கிரியைகள் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த நற்கிரியைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வேத வசனத்தை அதிகமாய் நாம் உட்கொள்ளும் பொழுது, வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது நாம் வெளிச்சம் வீசுகிறவர்களாய் இருக்கிறோம், மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், அநேகர் அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு கடந்து வருவார்கள். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆகவே இந்த காலை வேளையில நாம் மலை மேல் கட்டப்பட்ட ஒரு பட்டணத்தை போல மறைந்திருக்காதபடி மனுஷர் முன்பதாக நம்முடைய நற்கிரியைகளை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களும் அந்த வெளிச்சத்தை கண்டு இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள் கடந்து வருவார்கள். ஆகவே நாம் வெளிச்சமாயிருப்போம். எல்லா இருளின் கிரியைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பகலின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ளுவோம். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், அவருடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலே இருள் காணப்படுகிறதோ இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும். வேத வசனத்துக்கு தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அந்த வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதமையிலிருந்து வெளியே வந்து உணர்வுள்ளவர்களாய் மாறி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட நீர் உதவி செய்யும். அந்த வெளிச்சத்தின் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.